பாரிஜாத சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ராகவை பார்த்தோம்னா வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டி அவங்க தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சுபத்ரா, இசை, ஸ்ரீஜா இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜா இதனால் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. அதே நேரத்தில் சுபத்ரா ராகு வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டி அழைச்சிட்டு வந்தனால அவங்க அடுத்து தான் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க. இதுக்கெல்லாம் இசை தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இசையை தான் காட்டுறாங்க. அப்போ இசை அவங்க பல்லவி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. பல்லவி உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ ஊருக்காரங்க ஒரு 4-5 பேர் வராங்க. உடனே இசை என்னது பெரியவங்களாம் வந்திருக்கிறாங்க, என்ன விஷயம்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்குள்ளே அழைச்சி அவங்க கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சுபத்ராமா இல்லையா, அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணினேன், ஆனால் அவங்க ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது உடனே இசை சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தையும் மாமாவும் அவங்க வெளியே போயிருக்கிறாங்க, பாட்டியும் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படிங்கும்போது சுபத்ராம்மா இந்த மாதிரி கோயிலுக்காக நகையெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போகுது, அதுக்காக தான் நகையெல்லாம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம் அப்படிங்கவும் இதை கேட்டு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க, அத்தை இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிக்கு பணக்காரங்க வீட்டில் இப்படிலாம் நகையை வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறீங்களா என்ன, ஒழுங்கு மரியாதை எங்கிறது போயிருங்க அப்படின்னு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் திட்டவும் அப்போ ஊர் பெரியவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னம்மா எங்களை பற்றி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, சுபத்ராமா தான் இந்த மாதிரிக்கு இந்த கோயிலுக்காக செய்யறேன்னு சொல்லி இருக்கிறாங்க, அதனால தான் நாங்கள் வந்தமே தவிர இப்படி நீங்கள் அவமானப்படுத்துவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் இப்பவுமே கிளம்புறோம் அப்படிங்கும்போது இப்போ இசை தடுக்கிறாங்க. ஐயா நீங்கள் இவங்க பேச நினைச்சு தப்பா புரிஞ்சிக்காதீங்க, கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சுபத்ராவோட அவங்க ரூமுக்கு போறாங்க. ரூம்ல போய் பீரோவை திறக்கிறாங்க. அதில் பார்த்தோம்னா அவங்க சாமிக்காக செஞ்சு வச்ச நகையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எடுத்துக்கொண்டு இசை கொடுக்கவும் இதை பார்த்துட்டு இருக்கிற அவங்க ஸ்ரீஜாவும் சிந்தாமணி தடுக்கிறாங்க. இங்க பாரு இசை, அண்ணி இல்லாத நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை, எதுக்காக இப்படி பண்ற அப்படிங்கும்போது இங்க பாருங்க அத்தை இவங்களுக்கு நகை கொடுக்குறேன்னு சொல்லிடுற விஷயம் எனக்கு தெரியும், அதனால தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகை எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அப்போ ஊர் பெரியவங்களும் அதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ ஸ்ரீஜாவும் சிந்தாமணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு சுபத்ராத்தை இல்லாத நேரத்தில் இப்படி நகையை தூக்கி நீ கொடுத்துட்டியே, உன்னை சும்மா விட மாட்டா, அவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இசை அவங்க பாட்டுக்கு காதில் வாங்கிடாமல் போகவும் அப்போ பல்லவி இசைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணி நீங்கள் பண்ணது தப்புன்னு சொல்லி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும் என்ன பல்லவி சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது எனக்கு பயமாக இருக்குது, அம்மா இல்லாத நேரத்தில் நீங்கள் இந்த நகையை கொண்டு கொடுத்துருக்க கூடாதோ, அம்மா வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி இருக்கணுமோ, இப்போ ஸ்ரீஜா அண்ணியும் சிந்தாமணி அத்தையும் பெரிய பிரச்சனையே அதை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அம்மா வரட்டோன்னு எனக்கு அதனால பயமா இருக்குது, ஏற்கனவே அம்மாவுக்கும் உங்க மேல கோவத்தில் இருக்கிறாங்க, இப்போ அம்மா இல்லாத நேரத்தில் இந்த நகையை நீங்க கொடுத்தனால அவங்க இன்னும் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பார்த்தோம்னா சுபத்ரா அவங்க கணவர் எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே அப்போ ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் சொல்றாங்க, இங்க பாருங்கட்ட நீங்க வீட்டில் இல்லாத நேரத்தில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இதை கட்டதுமே சுபத்ரா இசையை கூப்பிடவும் உடனே பல்லவி இசையை கூப்பிடுறாங்க, அம்மா வந்தாச்சுது எனக்கு பயமா இருக்கு அண்ணி அப்படிங்கும்போது இங்க பாரு பல்லவி, நான் தப்பு பண்ணல, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழைச்சிட்டு போகவும் அப்போ சுபத்ரா இசை கிட்ட கேட்குறாங்க, நான் இல்லாத நேரத்தில் அந்த நகையை நீ கொடுத்தியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அந்த நகையை நான் கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே இசையை அப்படியே அவங்க கெட்டி பிடிச்சிக்கிட்டுதாங்க சுபத்ரா. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீஜாவும் சிந்தாமணி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மற்ற எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கவும் உடனே ஸ்ரீஜா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை அவளை நீங்க திட்டுவீங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க என்ன அவளை சந்தோஷமா பாராட்டிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே அவங்க சுபத்ரா சொல்றாங்க, நான் இல்லாத நேரத்துல அவ எவ்வளவு தூரம் பக்குவமா நடந்திருக்கிறா இசை, உண்மையை சொல்ல போனா எனக்கு இசை மேல கோபம் இருக்கதான் செய்யுது, ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்ப கௌரவத்தை அவ காப்பாத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இசையை அவங்க பாராட்டுறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அண்ணி நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் இல்லாத நேரத்தில் அவன் நகையை கொடுத்துருக்குறா, நீங்கள் அவளை திட்டலாம் செய்யணும் அப்படிங்கும்போது இங்கே பாரு, நான் இல்லாட்டாலும் ஊர் பெரியவங்க என்னை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது அவங்கள வெறுங்கையோடு அனுப்பி விடாமல் அவங்களுக்காக நான் அதாவது கோயிலுக்காக நான் செஞ்சு வச்ச நகையை என்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக இசை கொடுத்ததில் எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இசை நீ மட்டும் இந்த நகையை கொடுக்கலன்னு வச்சுக்கிட்டேன், அப்போ நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றாத மாதிரிக்கு இருந்திருக்கும், ஆனால் நான் கொடுத்த வாக்கை நீ காப்பாற்றிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இசையை அவங்க பாராட்டவும் இதை பார்த்ததுமே ஸ்ரீஜாவும் சிந்தாமணி எரிச்சல் அடைகிறாங்க. அதே நேரத்தில் சுபத்ரா ஸ்ரீஜாவை போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, நீ என்னெல்லாம் அவங்க கிட்ட பேசினேன்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, நீ இப்படிலாம் நடந்துப்பேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இருந்தாலும் சரிதான், அவங்க எவ்வளோ பெரிய மனுஷங்க தெரியுமா, அவங்கள போய் நீங்கள் 2 வாரம் அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு நீங்கள் பேசியிருக்கீங்களே, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்ன இருந்தாலும் நீ வீட்டுக்கு பெரிய மருமக, அப்படி இருக்கும்போது நீ கொஞ்சமாக
கொஞ்சமாவது பொறுப்போடு இருந்திருக்க வேண்டாமா? இசையை பாரு, அவ எவ்வளவு பொறுப்போட இந்த குடும்ப கௌரவத்தை அவ காப்பாத்தி இருக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, சிந்தாமணி நீ வயசுல பெரியவன்னு சொல்லிட்டு இருக்கிறியே, ஆனா உனக்கு அதுக்குள்ள தகுதி எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி திட்டிட்டு போகவும், இதை கேட்டுட்டு இருக்கிற சிந்தாமணியும் சிரிஜாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இசையை திட்டுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம ரெண்டு பேரும் போட்டு திட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட இருந்துட்டு இருக்கவும், அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து நக்கலா சிரிஜா பார்த்து சிரிக்கும் போது சிரிஜா அப்படியே எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்து ராகவ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்க பாரு, ஒன்னால இந்த வீட்டுக்கு எதுவுமே நல்லது நீ பண்ணினது கிடையாது, ஆனா குடும்ப கௌரவத்தை காப்பாற்றாட்டாலும் ஆனால் இந்த மாதிரிக்கு அசிங்கப்படுத்தாமல் நீ இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். அவங்க எல்லாம் இங்கே என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் அவங்க ஃபோன் பண்ணி அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இருக்கிற சிரிஜா வழக்கம் போல் வந்து ஐயோ இப்பவும் நம்மளுக்கு தானே ஆப்பு வச்சுட்டாலே இந்த இசை அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து ராகவ் வந்து வர்ஷினிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வர்ஷினி என்ன ஆச்சுது, நீ எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். வர்ஷினி வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன வர்ஷினி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வர்ஷினி வந்து நடந்த எல்லா கதையும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே ராகவ் வந்து அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. வர்ஷினி நீ என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கிற, எதுக்காக இப்படி தப்பான முடிவு எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அப்போ வர்ஷினி வந்து சொல்றாங்க நான் இப்படி கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ராகுவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா ராகு வந்து சொல்றாங்க, வர்ஷினி நான் உன்னை சந்திக்கணும், நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் வர்ஷினி அங்கே வராங்க. வந்ததுமே ராகு வந்து எங்கள் பாரு வர்ஷினி, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் தான் அப்படிங்கும் போது, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் மட்டும் எப்படி சொல்ல முடியும், அதில் எனக்கு தான் பங்கு இருக்குது அப்படிங்கும் போது, உண்மையில சொல்ல பண்ணாக்கி உனக்கு எனக்கு எந்த பங்குமே கிடையாது. அன்னைக்கு நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஸ்ரீஜா தான். அவள் வந்து இந்த மாதிரி பண்ணதுனால தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல. தப்பு இல்லை, எனக்கும் பங்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் இப்படி தப்பான முடிவு எடுத்தனா எப்படி ஆகும் அப்படிங்கும்போது, எங்கள் பாருங்க ராகவ், நீங்கள் எப்படி எனக்கு கிடைப்பீங்கன்னு சொல்லி தான் நான் நம்பிக்கையோடு இருந்தேன். ஆனால் எப்போ உங்கள் தம்பி அசோக் வந்தாரோ அப்போமே என்னுடைய நம்பிக்கை எல்லாமே போச்சுது. அத்தை வேற இந்த மாதிரிக்கு அவருக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்குறாங்க. எங்கள் அம்மாவும் பிடிவாதமாக இருக்கிறாங்க. இதெல்லாம் மீறி நம்ம எப்படி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ ராகவ் வந்து முடிவு எடுக்கிறாங்க. எங்கள் பாரு வர்ஷினி, நாளைக்கு நீ கோயிலுக்கு வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு ராகவ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், நான் சொல்கிறோம்ல நீ நாளைக்கு கோயிலுக்கு வா அப்படின்னு சொல்லவும் வர்ஷினியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து வர்ஷினி அடுத்த நாள் கோயிலுக்கு கிளம்புறாங்க. அப்போ வந்து ராகவும் இங்கேருந்து கோயிலுக்கு கிளம்பவும் ரெண்டு பேருமே வந்து கோயிலில் சந்திக்கிறாங்க. அப்போ ராகவ் வந்து சொல்கிறாங்க, வர்ஷினி நம்ம ரெண்டு பேருக்கும் இப்போ கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே வர்ஷினி வந்து என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்க போதா? உண்மையை சொல்ல போனாக்கி இசை அக்காவுக்கு கூட இந்த விஷயம் தெரியாமையா, என்ன இருந்தாலும் நம்ம பண்றது தப்புங்க அப்படிங்கும்போது, இல்ல இதுக்கு மேல நம்ம அமைதியா இருக்க முடியாது, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடலாம், அதுக்கு பிறகு என்ன நடக்குதோ அதை நம்ம ரெண்டு பேருமே சமாளிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா இசையே காட்டுதாங்க. இப்போ இசை விசாலும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இசை வந்து சொல்கிறாங்க, வர்ஷினிக்கு ஃபோன் பண்ணுனா வர்ஷினி ஃபோனை எடுக்கவே இல்லை அப்படிங்கும்போது, அப்போ விசால் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற, வர்ஷினி ஃபோன் எடுக்கல அப்படிங்கும்போது, ஆமாம் அப்படிங்கவும், ராகவும் காலையில் வந்து பட்டு விஷய சட்டையெல்லாம் வந்து அவன் கட்டிட்டு போனான், எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்குமே வந்து சந்தேகம் வருது, இவங்க ரெண்டு பேரும் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க அநேகமாக கோயிலுக்கு தான் போயிருக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு விசாலும் இசையும் வந்து கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கோயில் ஃபுல்லாக அவங்க தேடிட்டு இருக்கவும், இங்கே பார்த்தோம்னா ராகவும் வர்ஷினியும் வந்து ரெண்டு பேரும் மாலையை மாற்றிக்கிட்டு தாங்க. அடுத்தது ராகவ் வந்து வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகும்போது இப்போ வர்ஷினி வந்து கேட்குறாங்க, என்னங்க எதுக்கும் நீங்கள் இன்னொரு தடவை யோசனை பண்ணிக்கிடுதுங்க, நம்ம தப்பு பண்ணுறோமோன்னு எனக்கு தோணுது, எனக்கு பயமாக இருக்குது, இதுக்கப்புறமா வந்து சுபத்ராத்தை என்ன முடிவு எடுப்பாங்களோ தெரியல அப்படிங்கும்போது உடனே ராகவ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாரு வர்ஷினி, அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் சரி தான், நான் ஒரு முடிவுக்கு வந்தாச்சுது, இதுக்கு மேலேயே நம்ம அமைதியாக இருக்கிறதுல எந்தவித அர்த்தமும் கிடையாது, அதனால நான் உங்க கழுத்தில் தாலி கட்டி நம்ம வீட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான் நான் பார்த்துக்கிடுது அப்படின்னு சொல்லவும், வர்ஷினிக்கு இந்த மாதிரி ராகவ் வந்து தைரியம் கொடுக்கறனால வர்ஷினியும் வந்து ராகவ் எடுத்த முடிவுக்கு சரின்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து ராகவ் வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட போகும்போது விசால் வந்து பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த இடத்துல இசையும் வந்து வர்ஷினி வர்ஷினி சொல்லி கூப்பிட்டுட்டு வரும்போது இசை அங்கே பார் அப்படிங்கும்போது உடனே இசை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ ராகவும் அவங்க வர்ஷினியும் வந்து மாலையும் கழுத்துமா இருக்கிறது மட்டும் இல்லாமல் ராகவ் வந்து வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகிறாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இசையும் விசாலும் ஓடோடி வராங்க. அடுத்தது என்ன நடக்க போகுது, வர்ஷினி கழுத்தில் ராகவ் தாலி கட்டிடுவாங்களா இல்லைன்னா வந்து இசை வந்து தடுத்து நிறுத்திடுவாங்களா, அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.